ஹாய் கைஸ், இன்னைக்கு டே 20 ஆஃப் லக்ல நாங்களும் எங்க அக்கா வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு நானும் எங்க அப்பா எங்க அம்மா எல்லாம் 3 பேருமே கோயம்புத்தூர் போலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேங்க. கோயம்புத்தூர் கிளம்பி எனக்கு திருப்பூர்ல கொஞ்சம் வேலை இருந்தது. சரி திருப்பூர் போயிட்டு வேலையை முடிச்சுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு திருப்பூர் போனா அங்க கடையில போயிட்டு நம்ம வாங்க வேண்டிய பொருள் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டா இல்ல தம்பி அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியான பல்ப் ஆயிருச்சு. சரி திரும்பி நாம ரிட்டர்ன் கோயம்புத்தூரே போயிடலான்னு சொல்லிட்டு நானும் சரி திருப்பூர் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டேங்க. திருப்பூர் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டு நாமும் எந்த பஸ் எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் டவுட் ஆயிருச்சு. நிறைய பஸ் இருந்துச்சு கோயம்புத்தூருக்கு. ஆனா எந்த பஸ் எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு எனக்குன்னு தெரியல. நான் எப்பவுமே போனா சர்வீஸ் பஸ்ல தான் போவேன். கவர்மெண்ட் பஸ்ல போக மாட்டேன். அப்பன்னு பார்த்து கரெக்ட்டா ஒரு கண்டக்டர் என்ன "தம்பி இந்த பஸ்ல இருக்கீங்கல்ல, இந்த பஸ்ஸுக்கு வாங்கப்பா. கோயம்புத்தூர் ஃபர்ஸ்ட் இந்த வண்டி தான் எடுப்போம்" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி அந்த பஸ்ஸுக்கே நாமளும் போயிரலாம்னு சொல்லிட்டு நானு அந்த பஸ்ஸுக்கு போயிட்டேங்க. பஸ்ஸுக்கு போயிட்டு உள்ள போனோனே சீட்டு நல்லா காலியா இருந்துச்சு. நம்ம சீட்டு கிடைச்சோனே நாமளும் டப்புன்னு போயிட்டு சீட்ல உட்காந்தாச்சு. ஏன்னா ரொம்ப தூரம் கோயம்புத்தூர் போ வேண்டியது. நின்னுட்டு போனா அவ்வளவுதான். அதனால சீட் இருக்க வண்டியா புடிச்சு நானு சீட்ல போய் உட்காந்துட்டேன். அதுக்கப்புறம் வண்டியும் அப்படியே பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து மூவ் ஆகறக்கு ஆரம்பிச்சுச்சு. நானும் அப்படியே பஸ் ஸ்டாண்ட சுத்தியும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு வந்துகிட்டு இருந்தேன். திருப்பூர்லேருந்து நானே கிளம்புன டைமுக்கு எங்க அப்பாவும், எங்க அம்மாவும் இந்நேரம் கோயம்புத்தூரே ரீச் ஆயிருப்பாங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு நானே டைம் இங்க அதிகமா ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாம நான் கோபிலேருந்து கிளம்புனதே கொஞ்சம் லேட்டா தான் கிளம்புனேன். அப்புறம் வண்டி அப்படியே வெளிய மூவ் ஆகி வந்தோனே கோயம்புத்தூர் 54 கிலோமீட்டர்ன்னு சொல்லிட்டு போர்டு வச்சிருந்தாங்க. ஓ! 54 கிலோமீட்டர்ன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் கண்டக்டர் அண்ணனும் தம்பி டிக்கெட்ன்னு சொல்லிட்டு சொன்னாப்ல. அப்புறம் ரூ. 35 குடுத்து டிக்கெட் வாங்கிட்டு, அதுக்கப்புறம் அப்படியே நானும் ஜன்னல் ஓரமா உட்காந்து அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருந்தேன். அப்படியே அண்ணனும் டிரைவர் அண்ணன் கிறுட்டு கிறுட்டுன்னு வண்டி எடுத்து ஓட்டிக்கிட்டு வந்துகிட்டே இருந்தாரு. ஒரு வழியா நானும் கோயம்புத்தூர் ஒரு 6 மணிக்காட்ட கோயம்புத்தூர் ரீச் ஆயிட்டேன். கோயம்புத்தூர் ரீச் ஆனதுக்கப்புறம் எங்க மாமாவுக்கும் நானும் ஃபோன் பண்ணிட்டேன். வரேன்னு சொல்லியிருந்தாப்ல. அப்புறம் அப்படியே ரோட்ல நடந்து வாடா, நான் கொஞ்சம் தூரம் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாப்ல. கொஞ்சம் வேலையா இருக்குன்னு சொல்லிட்டு. சரிங்க மாமான்னு சொல்லிட்டு நானும் அந்த இடத்துல அப்படியே கொஞ்ச நேரம் நின்னு வெயிட் பண்ணி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் சரி இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போய்க்கிட்டே இருந்தேன். கரெக்ட்டா நானும் நடந்து வந்துட்டு இருக்கப்ப காளான் கடை ஒண்ணு பார்த்தேன். சரி காளான் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் ஆசையா தான் இருந்துச்சு. அதுக்குள்ள பார்த்தா திரும்பி பார்த்தோனே எங்க மாமா வந்துட்டாரு. சரி வாடா காளான் வேணாம், வீட்ல போயிட்டு நம்ம ஏதாவது ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு எங்க மாமாவும் சொன்னாரு. சரின்னு சொல்லிட்டு நாங்களும் அப்படியே வண்டிய எடுத்து கிளம்பிட்டோம். கிளம்பி கரெக்ட்டா கொஞ்சம் தூரம் வந்தோனே என் கண்ல வேற ஒரு பூச்சி வேற விழுந்துருச்சு. நமக்குன்னே வரும் போல இருக்கு. நல்லா தேய்ன்னு தேய்ச்சு கண்ணே ரெட் கலர்ல ஆயிப்போச்சு. அப்புறம் எப்படியோ ஒரு வழியா அந்த பூச்சிய எடுத்துட்டேன். நாங்களும் கிறுன்னு வண்டியில வந்ததுல அப்படியே எங்க அக்கா வீட்டுக்கு பக்கமா வந்தாச்சு. பக்கமா வந்தோனே எங்க மாமா ஒர்க் பண்ற ஆபீஸ்ல ஃபர்ஸ்ட் பழையங்காலத்துல யூஸ் பண்ண அந்த இதெல்லாமே வச்சிருந்தாங்க ஆபீஸ் எல்லாமே. அதெல்லாமே பார்த்துட்டு அப்புறம் அப்படியே நானும் எங்க அக்கா வீட்டுக்கு பக்கமா வந்துட்டோம். அப்புறம் வந்துட்டு நானே செப்பல் எல்லாமே விட்டு போட்டு உள்ள போனோனே எங்க அப்பா பார்த்தா கொசுபேட்டாட உட்காந்துருக்காரு. அப்புறம் எங்க அம்மா பார்த்தா எங்க அக்கா குழந்தைய வச்சு கொஞ்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நானும் கொஞ்ச நேரம் எங்க அக்கா குழந்தைய தூக்கி கொஞ்சிட்டு, அதுக்கப்புறம் நாங்களும் அப்படியே அங்க சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் நாளைக்கு கிளம்பலாம்னு சொல்லிட்டு பிளான போட்டுட்டு, எங்கேயாவது வெளிய போலாம்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பிக்கிட்டே இருந்தோம். இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க. சரி அடுத்த வீடியோல பார்க்கலாம். டாடா பாய்.